அத்தியாயம் 107 அற்ப பொருள்கள்ல 5வது வசனம். அவர்கள் எத்தகையோர் என்றால் தொழுகையில் இறைவனை நினைவை விட்டும் விலகியவர்களாகவும் இருக்கும். அவர்கள் எத்தகையோர் என்றால் தொழுகையில் இறைவனின் நினைவை விட்டும் விலகியவர்களாக இருப்பார். அவ்வளவுதான். இறைவன் என்ன சொல்லுகிறான் என்று அவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு விலகியவர்களாக இருப்பார்கள். தொழுகையில எப்படி இருப்பீங்க? அதை விலகியவர்களாக அவர் இருப்பார்கள். அப்படி சொல்லும்போது தொழுகைனா என்ன? ஒரு வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய தொழுகை. வாழ்வில் இருக்க நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்காங்க, நம்முடைய மனைவிகள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்காங்க, நம்முடைய வியாபாரம் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்காங்க, நம்ம பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறாங்க, நம்முடைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறாங்க, ஏன்னா இல்லாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறாங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஊழியர்கள் நம்முடைய வாழ்க்கையோட கண்டிப்பாக ஒன்றி இருக்கிறார்கள். அப்போ தொழுகை என்று வரும்போது நீங்கள் இதையெல்லாம் விடுத்து நீங்கள் பாரமுகமாக இருக்கிறீங்க. தொழுகை என்பது உங்களுக்கு தெரியல, வணக்கம் என்பது தெரியல, வணங்குவது எதற்காக வணங்கி கொண்டிருக்கிறீங்க? எந்த செயலும் என்னிடத்தில் இல்லை, எந்த நன்மையும் என்னிடத்தில் இல்லை, என்னுடைய வார்த்தைகள் சுத்தம் இல்லை, என்னுடைய செயல்பாடுகள் சுத்தம் இல்லை, என்னிடத்தில் சுய ஒழுக்கங்கள் இல்லை. அப்படியே இருக்கும்போது நாம் தொழுகக்கூடிய அந்த தொழுகை எப்படி இருக்கும்? அந்த தொழுகை உங்களுக்கு பாரமுகமாக இருக்கின்றது, இறைவனுடைய நினைவை விட்டு விலகியதாக இருக்கின்றது. இறைவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது கேட்கறது இல்லை. இறைவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், ஏழைகளுக்கு உணவளிங்கள், அனாதைகளை விரட்டாதீர்கள். என்ன, அவர்களுக்கு நீங்கள் எதை வைத்துக் கொண்டு தடுத்துக் கொண்டிருக்க அது தேவைப்படுது. நீர் தேவைப்படுகிறது, உணவு தேவைப்படுகிறது, இருப்பிடம் தேவைப்படுகிறது, ஆடை தேவைப்படுகிறது. என்ன, இதை ஒரு மனிதனுக்காக நம்முடைய வாழ்நாள்ல நம்ம கொடுத்துருக்காமா? வாழ்நாள்ல ஒரு மனிதனுக்காக முழுமையாக கொடுத்துருக்காமா என்று கேட்டால், அதை கொடுப்பவர்களையும் நீங்க தடுக்கிறீங்க. பார்த்தீங்களா? இதை கொடுக்காமல் நீங்கள் சடங்கு செய்து கொண்டிருக்கிறீங்க. பார்த்தீங்களா? இதை கொடுக்காமல் கடவுள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க, கடவுளுக்காக நீங்க செலவழிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறீங்களா? இப்படிப்பட்டதை இறைவன் எதை சொல்லலையோ அந்த நினைவை விட்டு, எதை சொல்றானோ அந்த நினைவை விட்டு நீங்க என்ன செய்றீங்க? விலகி இருக்கிறீர்கள். அப்படிங்கிற என்ன செய்யறான்? அத்தியாயம் 107 5வது வசனம் நமக்கு என்ன செய்து உணர்த்துகிறது.